குருவின் தினம் ஒரு சுவடுகளில் குணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைய ஒரு விளக்கத்தை எடுத்துக்கலாங்க. ஒவ்வொருத்தருமே அவர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கணும், அவர்களின் குணம் எப்படி இருக்கணும், அவர்கள் யாரை நோக்கி பயணிக்கும் பொழுதெல்லாம் அவர்களின் குணமும் அவர்களின் செயலும் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் தன்னை நாடி வரும் செயலை பொறுத்து அவர் யாரை நாடி செல்கின்றாரோ, அவர்களிலிருந்து அவர்கள் எப்படி வெளிப்படுகின்றாரோ அதை வைத்து அவரவரின் குணாதிசயம் கணிக்கப்படுதுங்க. ஒரு சிறு விளக்கமாக கூட சொல்லலாங்க. ஒரு நாட்டையே ஆண்ட ஒரு மகாராஜாவுக்கு ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள போக ஆசைப்பட்டாராங்க. அப்படி ஆசைப்படும் பொழுது அந்த பூந்தோட்டத்தில் 3 வகையான மலர்களை அவர் மீண்டும் பரிசோதித்து பார்த்தாராங்க. முதல் மலரா அவர் எதை தொட்டாரோ அந்த மலர் அவருக்குள் கவர அவர் முற்படும் பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்ளலையாங்க. 2வது வகையான மலரை அவர் தொடும் பொழுது அந்த மலர் அவரையே கவர்ந்து இழுத்துருச்சாங்க. இப்போ 3வது வகையான மலர் ஒன்று அவர் கிட்ட நெருங்கும் பொழுதே அது அவருடைய சுவாசத்தின் உள்ளே ஊடுருவி அவரையே தாக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. இப்போ அவருடைய குணம் எப்படி இருக்கணும், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னு அந்த பூந்தோட்டத்தை விட்டு வெளியில வந்தாராங்க. வந்து அவரின் மிகப்பெரிய ஒரு குணாதிசயம் எதுங்கிறத அவரால் கண்டுபிடிக்கவே முடியலையாங்க. சரி, தன்னுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை உற்றி நோக்குங்கால் எது தெரிகிறதுன்னு அவர் கொஞ்சம் ஆச்சரியத்தோட பார்த்தாராங்க. அப்பவும் அவருக்கு எதுவும் புலப்படவே இல்லையாங்க. சரி, எப்படி தான் தன்னுடைய குணம் எப்படி எல்லாம் வெளிப்பட போகுதுங்கிறதுக்கு அவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு ஒருத்தரிடம் சென்று தன்னை பற்றின ஒரு சிறு தகவல் ஏடு ஒன்றை கொடுக்க ஆசைப்பட்டாராங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அவரிடம் இருந்து வெளிப்பட்ட ஒரு மாபெரும் செயல் எதுன்னு அவர் பார்க்கும் பொழுது அங்கே அவர் எதையுமே சொல்லலையாங்க. நிதர்சனமாக அப்படியே நின்றுட்டு இருந்தாராங்க. இப்போ இவருடைய குணம் எப்படி இருக்குன்றத அவர் கணிக்க ஆசைப்பட்ட பொழுது எங்கெல்லாம் அவர் எதை காண்கின்றாரோ அங்கே அவரின் குணம் மாறுபடுகின்றதுன்னா அப்போ அவர் நிதர்சனமான ஒரு நித்தியவானா இருக்க அவரிடம் எதுவுமே இல்லாமல் வெற்றிடமாக காணப்பட்டாராங்க. இப்படி எல்லோருமே குணம் என்ற விஷயத்தில் முக்கியமான தருணங்களிலெல்லாம் உங்கள் எண்ணங்களில் எது உங்களுள் குணமாய் மாற ஆசைப்படுகின்றதோ அந்த குணம் உங்களுள் இருந்தால் நீங்களும் குணவதனாய் மாறலாம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.